உங்களை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷன்ஜியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். நேர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் பழனி வேலு திருப்பூர்லேருந்து எதிர்க்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா, 8, 16, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த எண்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்தால் வசதியாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டு எதிர்க்காங்க. அது மாதிரி முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னென்னா, பல முறை சொல்லிட்டேன், திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது உபயோகப்படவில்லை. அதே மாதிரி குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வதால் முன்னேற்றம் என்பது உபயோகமாக இல்லை என்பதால் நம்ம அதை விட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 8ஆம் தேதி பிறந்த அன்பர் 5ஆம் தேதி பிறந்தவரை திருமணம் செய்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறையில் தான் பார்க்கணும். என்றைக்குமே இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 8ஆம் தேதி பிறந்த அன்பர் ஒரு 4ஆம் தேதி பிறந்த அன்பரை திருமணம் செய்து அவர் வசதியாக இருப்பார். உண்மை என்னென்னா, அந்த 8ஆம் தேதி பிறந்தவர் வசதியாக இருக்கணும்னு அவருக்கு ஒரு தலையெழுத்து இருந்தால், அவருக்கு அந்த மாதிரி ஒரு விதி இருந்தால், அவர் கண்டிப்பாக தானாகவே சரியான எண்ணெய் மனப்பான்மை தான் உண்மை. மாற்றி பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். புத்திரதோஷம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களை திருமணம் செய்து வைத்தால் சரியாகி விடுமா 94 95 ரொம்ப முயற்சி பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லை புத்திரதோஷம் உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கலத்திர தோஷம் 2 கை தட்டினா தான் ஓசை. மனைவி டைவர்ஸ் ஆகிற மாதிரி ஜாதகம்னா கணவருக்கு டைவர்ஸ் தான் 2 பேர் பிரிவாங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக பிரிஞ்சு போக முடியும். 2 பேருக்கு அதில் பாதிப்பு தானே. அதுபோல் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் ஒரு 4ஆம் தேதி பிறந்த அன்பர் தான் வசதியாக வாழ வேண்டும் என்ற விதி இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் எண்ணை தான் போய் திருமணம் பண்ணுறாங்க. நான் பார்த்து வரலாம். 6 இல்லைனா 8 இல்லை 1. இப்போ இவங்க 4, 8 சூட் ஆகுதுங்கன்னா, நான் பல பேர் பார்த்துட்டேன். 4ஆம் தேதி பிறந்த நண்பர் 8ஆம் தேதி பிறந்த நண்பரையோ 8ஆம் தேதி பிறந்த 4ஆம் தேதி பிறந்த நண்பரையோ திருமணம் செய்து நன்றாக இருக்காங்க. ஜோராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷஷ்டாஷ்டக தோஷம்பாங்க ஜாதகத்தில். அவங்களோட நல்லா இருக்குது. நிறையா பார்த்துருக்கேன். 1, 2 இல்லை, ஆயிரக்கணக்கில் பார்த்துருவோம். அதாவது 100கணக்கில், நான் ஆயிரக்கணக்கிலே பார்த்துருக்கலாம். அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக நம்ம பண்ண ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தேதியில் பிறந்தவர் இந்த தேதியில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அவர் பணக்காரராகி விடுவார் அப்படின்னா, அப்புறம் என்ன ஈஸியாக எல்லாரும் பணக்காரனாகிட்டு போயிடலாமே. அப்போ இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணி பார்த்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. 1, 6 சார் சொல்லியிருக்காரு. 1ல் ஒரு கல்யாணம் பண்ணிப்போம், 6ல் ஒரு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னா அது விருதமான கலாச்சாரத்துக்கு அடிபட்டதாக விடும். ஸோ அதெல்லாம் கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பினேஷன் நம்பர்ஸ் நீங்கள் நடைமுறையில் பணம் கட்டுறதுக்கு பேங்க்கில் பயன்படுத்துங்க. அப்புறம் செல்ஃபோனுக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய தொலைபேசி எண்களுக்கு, வாகனங்களுக்கு பயன்படுத்துங்க. திருமண வாழ்க்கையில் அதை பரிசோதித்து பார்க்க அதனால் உங்களுக்கு உபயோகம் இல்லை, தெரியாமல் சொல்கிறாங்க. அது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதி இருந்தால், நீங்கள் நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும் விதி இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அமையும். இல்லையா அமைச்சிக்கலாமா அப்படின்னா அதுக்கு தகுந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது தானாக அமையும் உங்களுக்கு. அதை விடுத்துட்டு இந்த எண்ண திருமணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தவறு. ஆக்சுவலாக நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? இது சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குறிப்பு. சனிக்கிழமை என்றதா சாட்டர்டே அன்னைக்கு பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள் நீங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை, வெற்றிலை மாலை, கொஞ்சம் வெண்ணெய் சாத்தி வழிபடணும். கொஞ்சம் வெண்ணெய்ங்கிறது ஒரு 200 கிராம் 250 கிராம் 1/4 கிலோ வரும் கூட சாத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கையில் வைப்பாங்க ஒரு இருதயத்தில். ஸோ அதோட துளசி மாலை மற்றும் வெற்றிலை மாலை 2ஐயும் சாற்றி அவங்க சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் சனிக்கிழமை என்று பிறந்தவர்களுக்கான இடையூறுகள் நீங்கும். மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.